பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக நீலகிரியில் உள்ள 16 சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. தீவிர சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. இ பாஸ் பெற்றால் மட்டுமே வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலும் உள்ளூர் பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. உள்ளூர் வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வாகனங்களுக்கும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் 25, 26 நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கும் நிலையில் பல்காம் எதிரொலியாகவும் தற்போது இந்த தீவிர கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் நடைமுறையால் வெளி மாநில மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்கள் இ பாஸ் பெற்றிருந்தால் மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இதிலிருந்து TN 43 என்ற உள்ளூர் பதிவு எண் கொண்ட வாகனங்கள் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காஷ்மீர் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தால் பின் உள்ளூர் வெளியூர் என அனைத்து வாகனங்களையும் நீலகிரியில் உள்ள 16 செக் போஸ்டுகளிலும் காவல்துறையினர் சோதனைக்கு பின்னரே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதி அளித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் சுற்றுலா மாவட்டம் என்பதாலும் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் ஆளுநர் 25 மற்றும் 26ஆம் தேதி துணைவேந்தர் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாலும் மாவட்ட காவல்துறையினர் கண்காணிப்பு பணியினை தீவிரப்படுத்தியுள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அன்பழகன்.